வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 7 சீக்ரெட் திங்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே யாருக்கிட்டனா ஷேர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சீக்ரெட்டை நீங்கள் சீக்ரெட்டாக இருக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு பிக் அச்சீவ்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த இம்பார்ட்டன்ட் 7 திங்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, சேல்ரி அண்ட் பேங்க் பேலன்ஸ். உங்கள் கிட்டே எவ்வளோ பணம் இருக்குது, தென் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணும்போது காமனாக நடக்கிற 2 விஷயம் இது தான். ஒன்று, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்றதால பொறாமப்படுவாங்க. சேம் டைம் உங்கள் கிட்டே கடன் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு சீப்பாக நினைப்பாங்க. என்னடா இவன் வெறும் 10,000 தான் சம்பாதிக்கிறான், வெறும் 15,000 தான் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு உங்களை ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ இதுதான் காமனாக நடக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற சேலரியை வந்து யார்கிட்டையும் ஷேரும் பண்ணாதீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இதுதான் ஃபஸ்ட் திங். செகண்ட், கோல் அண்ட் பிளான். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா எதனா ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க, இல்லை நீட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க. இது மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. பிகாஸ் இது சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் வெளியே சொல்கிறப்ப அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோலுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. சேம் டைம் இது வந்து உங்கள் மூளைக்கு ஒரு டீமோட்டிவேஷன் தாட்டை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கோலை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சப்போஸ் உங்களை கலாய்க்கிற மாதிரி எதனா கேவலமாக பேசிட்டாங்கன்னா அது உங்களை டீமோட்டிவேட் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க. இதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோலை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. தேர்ட் ஒன், ஃபேமிலி இஷ்யூ. இந்த காலத்தில் எந்த குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவு இல்லை, எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்குது. ஆனால் அப்படி இருக்க பிரச்சனையை நீங்கள் வெளியே சொன்னால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ட்டு உங்கள் ரிலேட்டிவோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால் உங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு பேசி சால்வ் பண்ண பாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை உங்கள் வீட்டை தாண்டி வெளியவே போகக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் உங்கள் பிரச்சனையை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அது மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ தவிர உங்களுக்கு திருப்தியே கிடைக்கவே கிடைக்காது. ஃபோர்த் ஒன், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா லவ்வர்ஸாக இருக்கலாம். பட் உங்களுக்குள்ளே வர பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பேசி சால்வ் பண்ண பாருங்கள். இதை ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கொடுக்குற நெகட்டிவ் கமெண்ட்ஸால் நீங்கள் ரொம்ப டேமேஜ் ஆவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே வர பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், இன்செக்யூரிட்டி அண்ட் வீக்னஸ். உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டையோ இல்லை மற்ற ஒரு உங்களால் முடியாத விஷயத்தையோ மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. சில பேருக்கு ஒழுங்காக பேச வராது. சில பேர் மற்றவங்கக்கிட்ட ஃப்ரீ ஃப்ளோவாக பேச மாட்டாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆணவமாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே படிக்க வராது. ஸோ இது மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் வெளியே ஆள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணும். அதனால் நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சாலுமே அதனால் உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கவே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீக்னஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்னஸ்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக ஒரு சில புக்ஸை படிங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தனியாக வாய் விட்டு பேசுங்க. இதனால் இப்படி பண்ணுறப்ப உங்களோட வீக்னஸை நீங்களே டேமேஜ் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீக்னஸை யாருக்கிட்டையுமே வெளியே சொல்லாதீங்க. சிக்ஸ்த்து ஒன், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கிறத தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் புலம்பாதீங்க. நீங்கள் பணத்துக்காக கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களோ உங்களை வந்து எப்படி சொல்கிறது, டீமோட் பண்ணி தான் பேசுவாங்க. உங்களை வந்து கீழே பார்ப்பாங்க. இவனால் ஒன்றுமே முடியாதுடா, இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேவலமான மைண்ட் செட்டோடு பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை வெளியே சொல்லாதீங்க. அதை எப்படி உடச்சிட்டு வெளியே வரணுன்றதுக்கான கான்செப்டை மட்டும் தேடி முன்னேறிப்போங்க. அதுக்கான ஃபோக்கஸில் மட்டும் ஈடுபடுங்க. உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. செவன்த் ஒன், பர்சனல் சீக்ரெட். உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் போயிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைன்னு அர்த்தம். நீங்கள் அதை சொல்லும்போது உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும்.
நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், உங்களோட சீக்ரெட்டான விஷயத்த உங்களாலே சீக்ரெட்டாக வச்சுக்க முடியலன்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி அதை சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சீக்ரெட்டை நீங்களே வச்சுக்கோங்க. வேறு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த 7 விஷயத்தையுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கினீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் 90% ஆஃப் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிரும். மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளமே வரவே வராது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட கோல் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம். ஸோ இந்த 7 சீக்ரெட்டில் நீங்கள் எந்த சீக்ரெட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை இன்னியோட விட்டுருங்க. சேம் டைம் நம்ம காயின் சேவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7 பிரச்சனையில் யாருனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.